வணக்கம். புதுவையில் நடைபெற்ற இளநிலை எழுத்தர் தட்டச்சர் பதவிக்கான போட்டி எழுத்துத் தேர்வு மையங்களை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலர் சுந்தர வடிவேலு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுவை மாநிலம் முழுவதும் 507 காலி பணியிடங்களுக்கு இளநிலை எழுத்தர் மற்றும் தட்டச்சர் பதவிக்கான போட்டி எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் 36,499 பேர் எழுதும் தேர்வில் புதுவையில் மட்டும் 73 மையங்களில் 29,125 பேர் தேர்வு எழுதினர். தேர்வை கண்காணிக்கும் பணியில் 223 அதிகாரிகளும் 4,596 அலுவலர்களும் ஈடுபட்டிருந்தனர். தேர்வில் முறைகேடுகள் நடக்காமல் இருக்க பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது. தேர்வில் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் பங்கேற்று ஆர்வமுடன் எழுதினர். குறிப்பாக ரவிச்சந்திரன் என்பவர் 2 கைகளும் துண்டிக்கப்பட்டு கைகளை இழந்திருந்த நிலையில் 2 கைமுட்டிகளாலும் ஆர்வமுடன் தேர்வு எழுதினார். தேர்வு மையங்களை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சிறப்பு செயலர் சுந்தர வடிவேலு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் தேர்வு குறித்து அவர் கூறுகையில், தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு இணையதளத்தில் இன்றே விடைகள் வெளியிடப்படும். ஆனால் தேர்வு முடிவுகள் தேர்வு தொடர்பாக வழக்கு நிலுவையில் உள்ளதால் வழக்கிற்கு தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் முடிவுகள் வெளியிடப்படும் என்று அவர் கூறினார். புதுவை ஜென்மராகினி அன்னை பேராலய ஆண்டு பெருவிழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். புதுவை மிஷன் வீதியில் உள்ள தூய ஜென்மராகினி அன்னை பேராலய 221வது ஆண்டு பெருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் திருப்பலி, ஜெபமாலை, சிறிய தேர்பவனி நடைபெற்று வருகிறது. அதன்படி ஆண்டு பெருவிழா கடலூர் புதுவை மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் சிறப்பு திருப்பலியுடன் நடைபெற்றது. தொடர்ந்து ஆடம்பர தேர்பவனியை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சுரூபம் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றது. ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்று ஜெபம் சொல்லி பிரார்த்தனை செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை அருளானந்தம் தலைமையில் உதவி பங்கு தந்தையர்கள் சைமன் அந்தோனிராஜ், சார்லஸ் எடிசன் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். தேசிய பேரவை சார்பில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவி சோனியா காந்தியின் 66வது பிறந்தநாள் விழா புதுவையில் ராகுல் காந்தி பேரவை சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் பேரவைத் தலைவர் சேகர் முன்னிலையில் நடைபெற்றது. தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்தனர். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, துணைத் தலைவர் பாலாஜி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் சித்தி விநாயகர் கோவில், இதய ஆண்டவர் பசிலிகா, புசு வீதி மௌலானா சாஹிப் தர்காவில் சிறப்பு வழிபாடுகளும், சந்தோஷ் நண்பன் ஒஸ்பீஸ் மடத்தில் உணவும் பழங்களும் வழங்கப்பட்டது. புதுவை அரியங்குப்பத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழாவில் மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி இனிப்புகள் வழங்கினார். புதுவை அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் தலைமையில் துணைத் தலைவர் அசோக்ராஜ், சந்திரன் முன்னிலையில் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி பங்கேற்று 1000 பேருக்கு லட்டு வழங்கினார். விழாவில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விநாயகமூர்த்தி, முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், சிறப்பு அழைப்பாளர் ஜெயமூர்த்தி, முன்னாள் பஞ்சாயத்து தலைவி அன்னம் அசோக்ராஜ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை உப்பளம் தொகுதியில் அண்ணாமலை என்பவர் தலைமையில் பல்வேறு கட்சியினர் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். புதுவை உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் வார்டைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவர் தலைமையில் பாபு, இருதயராஜ், மணி, பிரகாஷ், இருதயராஜ், முரளி, மதிவாணன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் 300க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன், பொருளாளர் அனிபால் கென்னடி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் மற்றும் அமைப்பாளருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தனர். நிகழ்ச்சியின் போது மாநில கழக அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், இலக்கிய புரவலர் பன்னீர்செல்வம், மீனவரணி துணை அமைப்பாளர் தனசேகரன்,
வட்ட செயலாளர் தங்கவேலு, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், மார்டின் பாபு, சக்திவேல் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புதுவை இந்திராநகர் தொகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் உள்ளாட்சி தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுவை இந்திராநகர் தொகுதிக்கு உட்பட்டு தர்மபுரி வார்டில் காங்கிரஸ் கட்சி சார்பில் உள்ளாட்சி தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. திரளான நிர்வாகிகள் மற்றும் காங்கிரசார் பங்கேற்ற கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற மேற்கொள்ள வேண்டிய பணிகள், வார்டுகளில் வேட்பாளர்களை நிறுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் அமோகமாக வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து உடனடியாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு முழு மூச்சுடன் பாடுபட்டு காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. புதுவை தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், புதுவையில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கூனிச்சம்பட்டு கிராமத்தில் இலவச மருத்துவ முகாம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அதனை நடத்தக்கூடாது என்று மாநில தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் அனுமதி மறுத்து தடை விதித்தது. ஆனால் கடந்த 3ஆம் தேதி தேர்தல் நன்னடத்தை விதி அமுல்படுத்தப்பட்ட பின்னர் 5ஆம் தேதி லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை துவக்க விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி பங்கேற்று அரவையை துவக்கி வைத்தார். விதிமுறைப்படி அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க கூடாது என்றார். மேலும் நடுநிலையோடு செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் இதனை எப்படி அனுமதித்தது என்றும், ஆளும் கட்சிக்கு ஒரு சட்டம், எதிர்க்கட்சிக்கு ஒரு சட்டமா என்று கேள்வி எழுப்பிய அவர், தொடர்ந்து தேர்தலுக்கு முன்பே ஆளும் கட்சியின் அத்துமீறலை கண்டிக்க தயங்கும் தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலை எப்படி நடுநிலை தன்மையோடு நடத்தப் போகிறது என்று பொதுமக்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது என்றும், இதற்கு மாநில தேர்தல் ஆணையர் உதிப் ரே பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். புதுவை அரியங்குப்பத்தில் நடைபெற்ற இளையோர் கருத்தரங்கில் மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி பங்கேற்று விளையாட்டு பொருட்கள் வழங்கி பேருரையாற்றினார். புதுவை அரியங்குப்பம் பிசிபி நகரில் நேரு யுவகேந்திரா, இளையோர் நற்பணி மன்றங்கள் மற்றும் இளைஞர் நல மன்றம் சார்பில் நல்லிணக்கத்தை போற்றும் இளைஞர்கள் என்ற தலைப்பில் இளையோர் கருத்தரங்கம், இளையோர் கைவினைப் பொருள் கண்காட்சியும், மாவட்ட கலை நிகழ்ச்சி மற்றும் விருதுகள் வழங்கும் விழா மன்ற கௌரவ தலைவர் சங்கர் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் சம்பத்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. மன்ற தலைவர் சூசைராஜ் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் பங்கேற்று இளைஞர் மன்றங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கி விழா பேருரையாற்றினர். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விநாயகமூர்த்தி, ஜெயமூர்த்தி, பிரெஞ்சுக்காரர்கள் ஒன்றிய நிறுவன தலைவர் முகமது முஸ்தபா, பிரெஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர் சங்கர் வாழுமுனி, சமூக சேவகர்கள் ராமு, அசோக்ராஜ் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். நிறைவில் மன்ற நிர்வாகி சேதுபதி நன்றி கூறினார். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை அருகே வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை எல்லைப்பிள்ளைச்சாவடி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை அருகே அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்திலிங்கம், தொழிலதிபர் சிவக்கொழுந்து, சேவாதள தலைவர் சிபி, இந்திராநகர் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் நிர்வாகிகள் புருஷோத், கில்லி ஆகியோர் செய்திருந்தனர். உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சிக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்று மங்களம் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் பேசினார். புதுவை மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகளின் உள்ளாட்சி தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் மற்றும் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியின் 66வது பிறந்தநாள் விழா நடத்தப்பட்டது. கூட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று தலைமை தாங்கி அனைவருக்கும் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கி பேசுகையில், உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் 100% வெற்றி பெற அனைவரும் பாடுபட வேண்டும். இதற்காக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அவலங்களை ஒவ்வொருவரும் மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும். மக்களும் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று பேசினார். விழாவில் வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளிதரன், காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர்.
புதுவை இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் புள்ளியியல் துறை சார்பில் நடைபெற்ற புள்ளியியல் மென்பொருள் தொகுப்புகள் குறித்த கருத்தரங்கின் நிறைவு விழா நடைபெற்றது. புதுவை கதிர்காமம் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புள்ளியியல் துறை சார்பில் புள்ளியியல் மென்பொருள் தொகுப்புகள் பயன்பாடுகள் குறித்து தேசிய பயிலரங்கு நடத்தப்பட்டு அதற்கான நிறைவு விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் சீதாராமன் வரவேற்று பேசிய விழாவில் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை இயக்குநர் வைத்தியநாதன், புதுவை பல்கலைக்கழக புள்ளியியல் துறை தலைவர் தனவந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு பயிலரங்கில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினர். நிறைவில் கல்லூரி புள்ளியியல் துறை தலைவர் ஜாஸ்மின் நன்றி கூறிய விழாவில் கணிதத்துறை தலைவர் கனகவேல், புதுவை மற்றும் தமிழ்நாடு உள்பட பல மாநிலங்களிலிருந்து பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் 80க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.